இன்டர்நெட் ஓஜி யூசர்ஸ் 90s கிட்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஹைக் திரும்ப வந்தாச்சு. எஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃபிளேஜாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். இந்த ஆப் எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ப்ளே ஸ்டோருக்கு போங்க. இங்கே டாப் மெசேஜிங் ஆப் இல்லை டாப் சேட்டிங் ஆப்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா 10th பிளேஸில் இப்போ வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஹைக் மெசேஜர். ஸோ நார்மலைஸாக நம்மளோட ஓஜி ஹைக்கா இல்லை இது வந்து நியூவா அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். லாகின் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நார்மலைஸாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுப்போம் இல்லையா, அதே தான். இப்போ டாட்டோட உத்தரவு காரணமாக நீங்கள் ஆக்டிவில் இருக்க சிம், அதுவும் உங்கள் மொபைலோட கனெக்டாக இருக்க சிம்மை தான் நீங்கள் வந்து நம்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டுவல் நம்பர் இருக்குன்னா எது வந்து ஸ்பெசிஃபிக்காக கனெக்ட் ஆகிருக்கோ அதை கொடுங்க. ஓடிபி வரும். என்ட்ரு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டேட்டஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டேட்டஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களோட நேமுக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். சும்மா வாட்ஸ்அப்பில் போனோம் இல்லையா, அதே தான். கிட்டத்தட்ட ஒரு லெட்டர் ஃபார்மேட் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்கும். பாட்டமில் உங்களுக்கு நம்பர் தெரியும். நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒன் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கேயும் உங்கள் காண்டாக்டை வந்து சிங்க் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஹைக்கில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சிம்பிளாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொஃபைல். இதுதான் ஸ்டார்டிங்கான கான்வர்சேஷனே. இப்போ இதில் என்ன ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்கன்னா, ஓல்டு ஹைக்கு இல்லாமல் இப்போ இங்கே வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் காலிங்கான யூஐ, ஸ்பெசிஃபிக்கான டினோட், இது எல்லாமே இதுதான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து QR மூலியமாக நம்மளோட லேப்போட இணைச்சிக்கிற ஆப்ஷன் அதெல்லாமே இருக்குது. நான் அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்கிறேன். சேட் செட்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அச்சீவ் செட்டிங் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூசர் பிஸி ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் ஆகட்டும், இது எல்லாமே இருக்கும். அண்ட் ஏஐ அசிஸ்டன்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, இது மூலியமாக நீங்கள் நார்மலைஸாக சேட் ஜிபிடியில் என்னெல்லாம் கேட்பீங்களோ அதையுமே இங்கே கிடைக்கலாம். என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் கான்வர்சேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் இன்பில்ட்டாக அதுக்கான ஆப்ஷன் எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க. சேட்குள்ளே அந்த மாதிரியான ஃபன்னான கான்வர்சேஷன் நீங்கள் வந்து ரன் பண்ண நினைக்கிறீங்க, ஐடியா கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னா இங்கேயுமே அதுக்கான ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்க நல்லா இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நியூவான ஹைக் ஆப்புக்குள்ளே என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஜென்ரலாக நீங்கள் கேட்டுக்கலாம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ காலிங்கான ஆப்ஷன் இருக்குது, ஆடியோ காலிங்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் குரூப் மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்க வந்து என்ரோல் பண்ணாலே நார்மலைஸ்டாக இந்த வகையான குரூப் காலில், குரூப் வீடியோ சேட்குள்ளே நீங்கள் வந்து வந்துக்க முடியும். லிட்டரலி பார்க்கும்போது டீம் மீட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதே ஆப்ஷன் இங்கேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இது ஸ்டார்டிங் பேஸ். இதுக்குள்ளே வேறு என்ன விஷயங்கள் அச்சீவாக நம்ம இருக்கும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுற எல்லாமே பண்ண முடியும். என்ன இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டேட்டஸ்க்கான ஆப்ஷன் இன்னும் வந்து என்ரோல் ஆகலை. அதே நேரத்தில் ப்ரைவசி பேஸில் நீங்கள் ஃபோட்டோ வந்து லாஸ்ட் சீன் வந்து ஹைட் பண்ணுறது, ப்ரொஃபைல் ஹைட் பண்ணுறது, அண்ட் ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறது, ஆப்பை லாக் பண்ணுற ஆப்ஷன், இது எல்லாமே உள்ள இன்ரோலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஓவரால் பார்க்கும்போது ஓல்டு ஹைக்கு திரும்ப வந்துருச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லலாம், நோனும் சொல்லலாம். இது உண்மையாலுமே அந்த ஓஜி ஹைக் இல்லை. இப்போ இதோட பேரை யூஸ் பண்ணி, லோகோவும் யூஸ் பண்ணி நியூவஸ்டான மெசேஜிங் ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. டாப் 10 இடத்துக்குள்ளே வந்திருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் இது எந்த மாதிரி மூவ் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். உள்ள இருக்க ஹிடனான ஃபீச்சர்ஸையும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.